ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசி குரூப் 4க்கான இம்பார்ட்டன்ட் தமிழ் கொஸ்டின் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் போடுங்க. அடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், யாருமில்லை தானே கல்வன் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல்? ஆன்சர் சி, குறுந்தொகை. இப்பாடலின் பொருள் என்னன்னா, தலைவனும் தலைவியும் யாருக்கும் தெரியாமல் காதலிக்கின்றனர். காதலிக்கும் தலைவன் தன்னை திருமணம் செய்ய தாமதம் செய்வதால் காதலிக்கும் பொழுது யாரும் இல்லை, தானும் தன்னை கவர்ந்த கள்வனும் மட்டுமே இருந்தனர். தன்னை கள்வன் ஏமாற்றி விடுவானோ என்று தோழியிடம் தலைவி புலம்புவதாக இப்பாடல் வரிகள் குறிப்பிடுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், உரு என்பதன் பொருள்? ஆன்சர் டி, அழகு. நெக்ஸ்ட் கொஸ்டின், டெபிட் கார்டு என்பதன் தமிழ் சொல்? ஆன்சர் பி, பற்று அட்டை. நெக்ஸ்ட் கொஸ்டின், வானம் வானம் என்பதன் ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. ஆன்சர் டி, வெடி, ஆகாயம். நெக்ஸ்ட் கொஸ்டின், புதுக்கோட்டை என்பதன் மருவு? ஆன்சர் சி, புதுகை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கற்பனும் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன். இப்பாடல் வரிகள் யாரை குறிப்பிடுகிறது? ஆன்சர் பி, சீதை. கற்பென்னும் வடிவத்தில் சீதையை கண்டதாக இப்பாடல் வரிகள் குறிப்பிடுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இளைத்து என்பதன் பொருள்? ஆன்சர் பி, செய்து. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்கவுட் என்பதன் தமிழ் சொல்? ஆன்சர் சி, சாரண சாரணியர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மறை என்பதன் பொருள்? ஆன்சர் ஏ, மான். நெக்ஸ்ட் கொஸ்டின், திருமறைக்காடு என்று அழைக்கப்படும் ஊர்? ஆன்சர் டி, வேதாரண்யம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.